எபிரேயர் 1ஆம் அதிகாரம். மாமன்னர் அலெக்சாண்டர். மாசிடோனியராகிய பிலிப்பு மகன் அலெக்சாண்டர் முதலில் கிரேக்க நாட்டை ஆண்டு வந்தார். பின்னர் கித்தீம் நாட்டு நின்று புறப்பட்டு பாரசீகருடையவும் மேதியருடையவும் மன்னரான தாரியுவை வென்று அவருக்கு பதிலாக ஆட்சி புரிந்தார். அவர் போர்கள் பல புரிந்து கோட்டைகள் பல பிடித்து மண்ணுலகின் மன்னர்களை கொலை செய்தார். மண்ணுலகின் கடையெல்லை வரை முன்னேறி சென்று பல நாடுகளை கொள்ளையடித்தார். மண்ணுலகம் முழுவதும் அவரது ஆட்சியில் அமைதியாக இருந்தபோது அவர் தம்மையே உயர்வாக கருதினார். அவரது உள்ளம் செருக்குற்றது. ஆகவே அவர் வலிமை மிக்க படையை திரட்டி பல மாநிலங்கள் நாடுகள் மன்னர்கள் மீது ஆட்சி செலுத்தி வந்தார். அவர்களும் அவருக்கு திரை செலுத்தி வந்தார்கள். அதன் பிறகு அவர் கடின நோயிற்று தாம் சாகவிருப்பதை உணர்ந்தான். ஆதலால் இளமை முதல் தம்முடன் வளர்க்க பெற்றவர்களும் மதிப்புக்குரியவர்களுமான அலுவலர்களை அழைத்து தாம் உயிரோடு இருந்த போதே தம் பேரரசை அவர்களுக்கு பிரித்து கொடுத்தார். அலெக்சாண்டர் 12 ஆண்டுகள் ஆட்சி செய்த பின் இறந்தார். அலெக்சாண்டருடைய அலுவலர்கள் தங்களுக்குரிய இடங்களில் ஆட்சி செலுத்த தொடங்கினார்கள். அவர் இறந்த பின் அவர்கள் எல்லோரும் முடிசூடி கொண்டார்கள். அவர்களுக்கு பின் அவர்களின் மைந்தர்களும் பல ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள். அவர்களால் மண்ணுலகெங்கும் தீமைகள் பெருகின. யூதர்களின் துன்பமும் மக்கபேயரின் கிளர்ச்சியும். அந்தியோக்கு எபிப்பானும் நெறியட்ட யூதரும். அவர்கள் நடுவில் இருந்த பொல்லாத வழிமரபின் ஒருவன் தோன்றினான். அவன் மன்னர் அந்தியோக்கியின் மகன் அந்தியோக்கு எபிப்பான் ஆவான். முன்பு ரோமையில் பிணை கைதியாக இருந்த அவன் கிரேக்க பேரரசின் 137ஆம் ஆண்டு ஆட்சி செய்ய தொடங்கினான். அக்காலத்தில் இஸ்ரேலில் தீ நெறியாளர் சிலர் தோன்றி, வாருங்கள், நம்மை சுற்றிலும் இருக்க வேற்றினத்தாரோடு நாம் உடன்படிக்கை செய்து கொள்வோம். ஏனெனில் நாம் அவர்களை விட்டு பிரிந்ததிலிருந்து நமக்கு பல வகை கேடுகள் நேர்ந்துள்ளன என்று கூறி மக்கள் அனைவரையும் தவறான வழியில் செல்ல தூண்டினர். இது அவர்களுக்கு ஏற்புடையதாயிருந்தது. உடனே மக்களில் சிலர் ஆர்வத்தோடு மன்னனிடம் சென்றனர். அவர்கள் கேட்டதற்கு இணங்க வேற்றினத்தாரின் விதிமுறைகளை கடைபிடிப்பதற்கு அவன் அவர்களுக்கு உரிமை அளித்தான். வேற்றினத்தாருடைய பழக்க வழக்கத்திற்கு ஏற்ப அவர்கள் எருசலேமில் உடற்பயிற்சி கூடம் ஒன்று ஏற்படுத்தினார்கள். விருத்த சேதனத்தின் அடையாளத்தை மறைத்து தூய உடன்படிக்கையை விட்டுவிட்டு வேற்றினத்தாரோடு கலந்து எல்லா வகை தீமைகளையும் செய்தார்கள். அந்தியோக்கு எகிப்தை கைப்பற்றல். அந்தியோக்கு தன் சொந்த நாட்டில் ஆட்சியை நிலைநாட்டிய பின் இரு நாடுகளுக்கு மன்னனாகும் எண்ணத்துடன் எகிப்திலும் ஆட்சி புரிய விரும்பினான். ஆதலால் தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, பெரும் கப்பற்படை அடங்கிய வலிமை மிக்க படைத்திரளோடு எகிப்து நாட்டில் புகுந்தான். எகிப்து மன்னனான தாலமியோடு அவன் போர் தொடுக்கவே தாலமி அவனுக்கு அஞ்சி புறமுதுகு காட்டி ஓடினான். அவனுடைய வீரர்கள் பலர் வெட்டுண்டு மடிந்தனர். எகிப்து நாட்டின் அரண்சூழ் நார்கள் பல பிடிப்பட்டன. அந்நியோக்கு எகிப்திலிருந்து கொள்ளை பொருட்களை எடுத்து சென்றான். அந்நியோக்கு யூதர்களை துன்புறுத்தல். 143ஆம் ஆண்டில் அந்நியோக்கு எகிப்தை வென்ற திரும்புகையில் வலிமைமிக்க படையோடு இஸ்ரேலை தாக்கி எருசலேமை அடைந்தான். அகந்தையோடு திருவரையிடத்திற்குள் புகுந்து பொற்பீடம், விளக்குத்தண்டு, அதோடு இணைந்தவை, காணிக்கை, அப்பம் மேசை, நீர்ம படையலுக்கான குவளைகள், கிண்ணங்கள், பொன் தூப கிண்ணங்கள், திரை பொன்முடிகள், கோவில் முகப்பில் இருந்த பொன் அணிகலன்கள் ஆகிய அனைத்தையும் சூறையாடினான். வெள்ளியையும் பொன்னையும் விலையுறந்த கலன்களை ஆடினான். ஒளித்து வைத்திருந்த செல்வங்களையும் கண்டுபிடித்து எடுத்து கொண்டான். இஸ்ரேலில் பலரை கொன்று குவித்த பின் கொள்ளை பொருட்களோடு தன் நாடு திரும்பினான். தன் செயல்கள் பற்றி பெருமையாக பேசி வந்தான். இஸ்ரேல் மக்கள் தாங்கள் வாழ்ந்த எல்லா இடங்களிலும் இஸ்ரேலை குறித்து அழுது புலம்பினார்கள். தலைவர்களும் மூப்பர்களும் அழுது அரற்றினார்கள். கன்னி பெண்களும் இளைஞர்களும் நலிவுற்றார்கள். பெண்கள் அழகு பொலிவினை இழந்தார்கள். மணமகன் ஒவ்வொருவனும் புலம்பி அழுதான். மணவரிலிருந்த மணமகள் ஒவ்வொருத்தியும் வருந்தி அழுதாள். தன் குடிமக்கள் பொருட்டு நாடே நடுநடுங்கியது. யாக்கோபின் வீடை வெட்கி தலை குனிந்தது. 2 ஆண்டுகளுக்கு பின் மன்னன் வரி தண்டுவதற்காக ஒருவனை யூதேயாவின் நகரங்களுக்கு அனுப்பி வைத்தான். அவன் பெரும் படையோடு எருசலேம் சேர்ந்தான். அமைதி செய்தியுடன் தான் வந்திருப்பதாக அவன் எருசலேம் மக்களிடம் நயவஞ்சகமாக கூறி அவர்களது நம்பிக்கையை பெற்றான். ஆனால் அவன் திடீரென்று நகர் மீது பாய்ந்து கடுமையாக தாக்கி அவர்களுள் பலரை கொன்றான். நகரை கொள்ளையடித்து தீக்கிரையாக்கி வீடுகளையும் சுற்றும்
மதில்களையும் தகர்த்தெறிந்தான். அவனும் அவனுடைய வீரர்களும் பெண்களையும் பிள்ளைகளையும் நாடு கடத்தி கால்நடைகளை தங்கள் உடைமையாக்கி கொண்டார்கள். தாவீது நகரில் உயர்ந்த உறுதியான மதில்களையும் வலுவான காவல் மாடங்களையும் கட்டி எழுப்பி அதை தங்கள் கோட்டையாக்கி கொண்டார்கள். தீநெறியாளர்களான பொல்லாத மக்களினத்தை அங்கு குடியேற்றினார்கள். இவ்வாறு தங்கள் நிலையை வலுப்படுத்தினார்கள். படைக்கலன்களையும் உணவுப் பொருட்களையும் அங்கு சேர்த்து வைத்தார்கள். எருசலேமில் கொள்ளையடித்த பொருட்களை ஒன்று திரட்டி வைத்தார்கள். இதனால் இஸ்ரேலருக்கு பேரச்சம் விளைவித்து வந்தார்கள். அந்த கோட்டை திருவுறைவிடத்தை தாக்குவதற்கு ஏற்ற பதுங்கிடமாக அமைந்தது. இஸ்ரேலுக்கு கொடிய எதிரியாக தொடர்ந்து இருந்தது. அவர்கள் திருவுறைவிடத்தை சுற்றிலும் மாசற்ற குருதியை சிந்தினார்கள். திருவுறைவிடத்தை தீட்டுப்படுத்தினார்கள். அவர்களை முன்னிட்டு எருசலேமின் குடிகள் அதை விட்டு ஓடிவிட்டார்கள். எருசலேம் அந்நியனின் குடியிருப்பு ஆயிற்று. தன் குடிகளுக்கு அந்நியமானது. அதன் மக்கள் அதனை கைவிட்டார்கள். அதன் திரையுறைவிடம் பாழடைந்து பாலை நிலம் போல் ஆயிற்று. திருநாட்கள் தேறு நாட்களாக மாறின. ஓய்வு நாட்கள் பழி சொல்லுக்கு உள்ளாயின. அதன் பெருமை இகழ்ச்சிக்கு உட்பட்டது. அதன் மாட்சியில் அளவுக்கும் மானக்கேடும் மிகுந்தது. அதன் பெருமை புலம்பலாக மாறியது. எல்லோரும் ஒரே மக்களினமாய் இருக்க வேண்டும் என்ற தனிப்பட்ட பழக்க வழக்கங்களை கைவிட வேண்டும் என்றும் அந்நியோக்கு மன்னன் தன் பேரரசு முழுவதிலும் ஆணை பிறப்பித்தான். மன்னனின் கட்டளைப்படி நடக்க பிற இனத்தார் அனைவரும் இசைந்தனர். இஸ்ரேலில் பலர் மன்னனுடைய வழிபாட்டு முறைகளை மனமுவந்து ஏற்றுக்கொண்டனர். சிலைகளுக்கு பலியிட்டனர். ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தினர். மன்னர் தன் தூதர்கள் வழியாக எருசலேமுக்கும் யூதாவின் நகரங்களுக்கும் மடல்களை அனுப்பி வைத்தான். யூதர்கள் தங்கள் நாட்டு மரபுக்கு புறம்பான பழக்க வழக்கங்களை பின்பற்ற வேண்டும். எரிபலிகளோ மற்ற பரிபலிகளோ நீர்ம படையல்களோ திருவுறைவிடத்தில் நிகழ்வதை தடுக்க வேண்டும். ஓய்வு நாட்களையும் திருவிழாக்களையும் தீட்டுப்படுத்த வேண்டும். திருவுறைவிடத்தையும் அதை சேர்ந்த தூய பொருட்களையும் கரைப்படுத்த வேண்டும். பிற இனத்தாரின் பலிபீடங்கள், கோவில்கள், சிலை வழிபாட்டுக்குரிய இடங்கள் ஆகியவற்றை கட்டி எழுப்ப வேண்டும். பன்றிகளையும் தீட்டுப்பட்ட விலங்குகளையும் பலியிட வேண்டும். அவர்கள் தங்கள் திருச்சட்டத்தை மறந்து தங்கள் விதிமுறைகளை மாற்றிக்கொள்ளும் பொருட்டு தங்கள் மைந்தர்களுக்கு விருத்த சேதனம் செய்வதை தவிர்க்க வேண்டும். தங்களை எல்லா வகை மாசுக்களாலும் தீட்டுகளாலும் அருவருப்புக்குரியோர் ஆக்கிக் கொள்ள வேண்டும். மன்னனின் கட்டளைப்படி நடவாதவர்கள் சாவார்கள். மன்னன் இந்த கட்டளைகளை எல்லாம் எழுதி தன் பேரரசு முழுவதற்கு அனுப்பி வைத்தான். இவற்றை மக்கள் எல்லோரும் செயல்படுத்த மேற்பார்வையாளரை ஏற்படுத்தினான். யூதாவின் நகரங்கள் ஒவ்வொன்றும் பலியிட வேண்டும் என்று கட்டளையிட்டான். மக்கள் பலர், அதாவது திருச்சட்டத்தை புறக்கணித்தோர் அனைவரும் அந்த மேற்பார்வையாளர்களோடும் சேர்ந்து கொண்டனர். நாட்டில் தீமைகள் செய்தனர். இஸ்ரேலர் தங்களுக்கு இருந்த எல்லா புகலிடங்களை நோக்கி ஓடி ஒளிந்து கொள்ள கட்டாயப்படுத்தினர். 145ஆம் ஆண்டு கிஸ்லவ் மாதம் 15ஆம் நாள் அந்நியோக்கும் அவனுடைய ஆட்களும் பலிபீடத்தின் மேல் நடுங்க வைக்கும் தீட்டை நிறுவினார்கள். யூதேயாவின் நகரங்கள் அங்கும் சிலை வழிபாட்டுக்கான பீடங்களை கட்டினார்கள். வீட்டு கதவுகளுக்கு முன்பும் வீதிகளிலும் தூபம் காட்டினார்கள். தங்கள் கண்ணில் பட்ட திருச்சட்ட நூல் ஒவ்வொன்றையும் கிழித்து நெருப்பிலிட்டு எரித்தார்கள். எவரிடம் உடன்படிக்கை நூல் காணப்பட்டதோ, யார் திருச்சட்டத்தின்படி நடந்து வந்தார்களோ அவர்கள் அனைவரும் கொல்லப்பட வேண்டும் என்பது மன்னனது கட்டளை. இவ்வாறு ஒவ்வொரு மாதமும் நகரங்களில் காணப்பட்ட இஸ்ரேலருக்கு எதிராக அவர்கள் வன்முறையை பயன்படுத்தினார்கள். எரிபலி பீடத்தின் மேல் அமைக்கப்பட்டிருந்த சிலை வழிபாட்டு பீடத்தின் மீது ஒவ்வொரு மாதமும் 25ஆம் நாள் பலியிடுவார்கள். தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் செய்வித்த பெண்களை மன்னனின் கட்டளைப்படி கொன்றார்கள். பிள்ளைகளை அவர்களுடைய அந்நியரது கழுத்தில் கட்டி தொங்க விட்டார்கள். அவர்களின் குடும்பத்தினரை அவர்களுக்கு விருத்த சேதனம் செய்தவர்களை கொலை செய்தார்கள். எனினும் இஸ்ரேலில் பலர் உறுதியாயிருந்தனர். தூய்மையற்ற உணவுப் பொருட்களை உண்பதில்லை என்று தங்களுக்குள் முடிவு செய்து கொண்டனர். உணவுப் பொருட்களால் தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்வதை விட, தூய உடன்படிக்கை மாசுபடுத்துவதை விட சாவதே சிறந்தது என்று கருதினர். அவ்வாறு இறந்தனர். இவ்வாறு இஸ்ரேல் மீது பேரிடர் வந்துற்றது. 2ஆம் அதிகாரம். மதத்தியாவின் பற்றுறுதி. அக்காலத்தில் யோவாபின் குடும்பத்தை சேர்ந்த குருவான சிமியோனின் பேரனும் யோவானின் மகனுமான மதத்தியா எருசலேமை விட்டு புறப்பட்டு மோதேயனில் குடியேறினார். அவருக்கு 5 மைந்தர்கள் இருந்தார்கள். அவர்கள் காத்தி என்ற யோவானும், தாசி என்ற சீமோனும், மக்கபே என்ற யூதாவும், அவரான் என்ற எலெயாசாரும்
அப்பு என்ற யோனத்தானும் ஆவார்கள். யூதேயாவிலும் எருசலேமிலும் மக்கள் இறைவனை பழிப்பதைக் கண்ட மதத்தியா, ஐயோ எனக்கு கேடு! என் மக்களின் இழிவையும் திருநகரின் அழிவையும் பார்க்கவோ நான் பிறந்தேன். பகைவரின் பிடியில் நான் சிக்கியிருக்க, திரு உறைவிடம் அயல் நாட்டவர் கையில் அகப்பட்டிருக்க நான் இங்கே குடியிருக்கலாமோ? அதன் கோவில் மாண்பு இழந்த மனிதனைப் போலானது. அதன் மாட்சிக்குரிய கலன்கள் கொள்ளை பொருட்களாய் கொண்டு செல்லப்பட்டன. அதன் குழந்தைகள் தெருக்களில் கொலை உண்டார்கள். அதன் இளைஞர்கள் பகைவரின் வாளுக்கு இரையானார்கள். அதன் அரசை உரிமையாக்கி கொள்ளாத இனத்தார் யார்? அதனை கொள்ளை பொருளை கைப்பற்றாதார் யார்? அதன் அணிகலன்களை எல்லாம் பறிப்போயின. உரிமை நிலையிலிருந்து அது அடிமை நிலைக்கு தள்ளப்பட்டது. தம் தூய இடமும் நம் அழகும் ஆட்சியும் பாழடைந்தன. அவற்றை வேற்றினத்தார் தீட்டுப்படுத்தினர். இனியும் நாம் ஏன் வாழ வேண்டும் என்று புலம்பினர். மதத்தியாவும் அவருடைய மைந்தர்களும் தங்கள் ஆடைகளை கிழித்து சாக்குடை உடுத்துக்கொண்டு மிகவும் புலம்பினார்கள். இதற்கிடையில் கடவுளை புறக்கணிக்குமாறு யூதர்களை கட்டாயப்படுத்துவதற்காக மன்னன் ஏற்படுத்திய அலுவலர்கள் மக்களை பலி செலுத்த வைக்கும்படி மோதாயின் நகருக்கு சென்றார்கள். இஸ்ரேல் மக்கள் பலர் அவர்களிடம் போய் சேர்ந்தனர். மதத்தியாவும் அவருடைய மைந்தர்களும் தனியே கூடி வந்தார்கள். மன்னனின் அலுவலர்கள் மதத்தியாவை நோக்கி, நீர் இந்த நகரத்தில் மதிப்புக்குரிய பெருந்தலைவர். மைந்தர்கள் சகோதரர்களுடைய ஆதரவு உமக்கு உண்டு. ஆதலால் இப்பொழுது நீர் முன் வாரும். பிற இனத்தார் யூதேயா நாட்டு மக்கள் எருசலேமில் எஞ்சியிருப்பராகிய அனைவரும் செய்த வண்ணம் நீரும் மன்னரின் கட்டளையை நிறைவேற்றும். அப்படியானால் நீரும் மைந்தர்களும் மன்னரின் நண்பர்களாவீர்கள். பொன், வெள்ளி மற்றும் பல்வேறு பரிசுகளால் சிறப்பு பெறுவீர்கள் என்று கூறினார்கள். அதற்கு மறுமொழியாக மதத்தியா உரத்த குரலில், மன்னரின் ஆளுகைக்கு உட்பட்ட எல்லா மக்களினத்தாரும் அவருக்கு கீழ்ப்படிந்து தங்கள் மூதாதையாரின் வழிபட்டு முறைகளை கைவிட்டு அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றி இசைந்தாலும் நானும் என் மைந்தர்களும் சகோதரர்களும் எங்கள் மூதாதையாரின் உடன்படிக்கையின்படியே நடப்போம். திருச்சட்டத்தையும் அதன் விதிமுறைகளை நாங்கள் கைவிட்டு விடுவதை கடவுள் தடுத்தருள்வாராக. மன்னரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டோம். எங்கள் வழிபாட்டு முறைகள் நின்று சிறிதும் பிறள மாட்டோம் என்று கூறினர். மதத்தியாய் சொற்களை கூறி முடித்தது. மன்னரின் கட்டளைப்படி மோதியாவின் நகரத்து பீடத்தின் மேல் பலியிட யூதன் ஒருவன் எல்லோருக்கும் முன்பாக வந்தான். மதத்தியா அதை பார்த்ததும் திருச்சட்டத்தின் பால் கொண்ட பேரார்வத்தால் உள்ளம் கொதித்தெழுந்தார். முறையாக சினத்தை வெளிக்காட்டி அவன் மீது பாய்ந்து பலிபீடத்தின் மீதே அவனை கொன்றான். அதே நேரத்தில் பலியிடும்படி மக்களை வற்புறுத்திய மன்னரின் அலுவலனை கொன்று பலிபீடத்தை இடித்து தள்ளினார். இவ்வாறு சாலுவின் மகன் சிம்ரிக்கு பினகாசு செய்தது போல திருச்சட்டத்தின் பால் தாம் கொண்டிருந்த பேரார்வத்தை மதத்தியா வெளிப்படுத்தினார். மதத்தியாவின் எதிர்ப்பும் போரும். பின்னர் மதத்தியா நகரங்கு சென்று திருச்சட்டத்தின் பால் பேரார்வம் உடன்படிக்கையின் மீது பற்றுறுதியும் கொண்ட எல்லோரும் என் பின்னால் வரட்டும் என்று உரத்த குரலில் கத்தினார். அவரும் அவருடைய மைந்தர்களும் நகரிலிருந்து தங்கள் உடைமைகளை எல்லாம் விட்டுவிட்டு மலைகளுக்கு தப்பி ஓடினார்கள். அப்போது நீதி நேர்மையை தேடிய பலர் பாலிய நிலத்தில் தங்கி வாழ சென்றனர். அவர்களும் அவர்களுடைய மைந்தர்களும் மனைவியரும் கால்நடைகளோடு அங்கு தங்கினார்கள். ஏனெனில் கடும் துயரங்கள் அவர்களை வருத்தின. மன்னனின் கட்டளை அவமதித்தோர் பாலை நிலத்து மறைவிடங்களுக்கு போய்விட்டனர் என்று தாவீதின் நகராகிய எருசலேமில் இருந்த அரசு அலுவலர்களுக்கும் படை வீரர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டது. உடனே படை வீரர்கள் பலர் அவர்களை துரத்தி சென்று அவர்கள் தங்கியிருந்த இடத்தை அடைந்து அதற்கு எதிராக பாசறை அமைத்து ஓய்வு நாளில் அவர்கள் மீது போர் தொடுக்க ஏற்பாடு செய்தனர். அவர்கள் இஸ்ரேலரை நோக்கி, போதும் இந்த போராட்டம், வெளியே வாருங்கள், மன்னரின் கட்டளைப்படி செயல்படுங்கள், நீங்கள் பிழைப்பீர்கள் என்றார்கள். அதற்கு அவர்கள், ஓய்வு நாள் தீட்டுப்படாதவாறு நாங்கள் வெளியே வரவும் மாட்டோம், மன்னரின் சொப்படி நடக்கவும் மாட்டோம் என்று பதிலளித்தார்கள். உடனே பகைவர்கள் அவர்களோடு போர் புரிய விரைந்தார்கள். ஆனால் இஸ்ரேலர் அவர்களை எதிர்க்கவும் இல்லை, அவர்கள் மேல் கற்களை எறியவும் இல்லை, தாங்கள் ஒளிந்திருந்த இடங்களை அழைத்து கொள்ளவும் இல்லை. மாறாக, எங்கள் மாசின் மேல் நாங்கள் எல்லோரும் அடிவோம், நீங்கள் எங்களை அநியாயமாக கொலை செய்கிறீர்கள் என்பதற்கு வானமும் வையகமும் சான்றாக இருக்கும் என்றார்கள். ஆகவே பகைவர்கள் ஓய்வு நாளில் அவர்களை தாக்க அவர்கள் 1000 பேர் இறந்தனர். அவர்களுடைய மனைவி மக்களும் கால்நடைகளும் ஆண்டார்கள். இதை அறிந்த மதத்தியாவும் அவருடைய நண்பர்களும் அவர்களுக்காக பெரிதும் அழுது புலம்பினார்கள். அப்பொழுது அவர்கள் ஒருவரை நோக்கி, நம் சகோதரர்கள் செய்தது போல நாம் அனைவரும் செய்து நம் உயிரையும் விதிமுறைகளையும் காப்பாற்றும் பொருட்டு வேற்றினத்தாரோடு போரிட மறுத்தால்
பகைவர்கள் விரைவில் நம்மையே மண்ணுலகர் என்று அழித்தொழித்து விடுவார்கள் என்று சொல்லி கொண்டார்கள். அன்று அவர்கள் ஓய்வு நாளில் யார் நம்மை தாக்கினாலும் அவர்களை எதிர்த்து நாமும் போர் புரிவோம். நம் சகோதரர்கள் தாங்கள் ஒளிந்திருந்த இடங்களில் மடிந்தது போல நாமும் மடிய மாட்டோம் என்று முடிவுக்கு வந்தார்கள். இஸ்ரேலில் வலிமையும் துணிவு கொண்ட கசிதையர் குழுவினர் அவர்களோடு சேர்ந்து கொண்டனர். இவர்கள் எல்லோரும் திருச்சட்டத்தை காப்பாற்ற மனமு வந்து முன் வந்தனர். கடுந்தையாருக்கு தப்பியோடு இருந்த அனைவரும் அவர்களோடு சேர்ந்து கொண்டதால் அவர்கள் கூடுதல் வலிமை பெற்றார்கள். அவர்கள் எல்லோரும் படையாக திரண்டு பொல்லாதவர்களை சினங்கொண்டு தாக்கினார்கள். நெறியட்டவர்களை சீற்றங்கொண்டு தாக்கினார்கள். தாக்கப்பட்டவர்கள் உயிர் தப்பியவர்கள் பாதுகாப்புக்காக பிற இனத்தாரிடம் ஓடிவிட்டார்கள். மதத்தியாவும் அவருடைய நண்பர்களும் எங்கும் சென்று சிலை வழிபாட்டுக்கான பீடங்களை இடித்து தள்ளினார்கள். இஸ்ரேலின் எல்லைக்குள் விருத்த சேதனம் இன்று வாழ்ந்து வந்த சிறுவர்களுக்கு வலுக்கட்டாயமாக விருத்த சேதனம் செய்தார்கள். செருக்குற்ற மக்களை விரட்டியடித்தார்கள். அவர்களின் முயற்சி அன்றாடம் வெற்றி கண்டது. வேற்றினத்தாரிடமிருந்து மன்னர்களிடமிருந்து அவர்களை திருச்சட்டத்தை விடுவித்தார்கள். பொல்லாதவனான அந்நியோக்கு வெற்றி கொள்ள விடவில்லை. மதத்தியாவின் இறக்கும் காலம் நெருங்கிய போது மதத்தியா தம் மைந்தர்களை நோக்கி, இப்போது இருமாப்பும் ஏளனமும் மேலோங்கி விட்டன. பேரழிவுக்கு கடும் சீற்றத்துக்கு உரிய காலம் இது. ஆனால் என் மக்களை, இப்போது திருச்சட்டத்தின் பால் பற்றார்வம் கொண்டிருங்கள். நம் மூதாதையர் உடன்படிக்கைக்காக உங்கள் உயிரை கொடுங்கள். நம் மூதாதையார் தங்கள் காலத்தில் செய்த செயல்களை நினைவு கூறுங்கள். இதனால் பெரும் ஆட்சியும் நிலைத்த பெயரும் பெறுவீர்கள். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட வேளையிலும் பற்றுறுதி உள்ளவராய் காணப்படவில்லையா? அதனால் இறைவனுக்கு ஏற்புடையவர் என்று மதிக்கப்படவில்லையா? யோசேப்பு தமக்கு இடர்பாடு நேரிட்ட காலத்தில் கட்டளையை கடைபிடித்தார். எகிப்தின் ஆளுநரானார். தம் மூதாதையாரான பினகாசு பற்றார்வம் மிக்கவராய் இருந்ததால் என்றுமுள்ள குருத்துவத்தின் உடன்படிக்கையை பெற்றுக்கொண்டார். யோசுவா கட்டளை நிறைவேற்றியதால் இஸ்ரேலில் நீதி தலைவரானார். காலேபு சபை முன் சான்று பார்ந்ததால் நாட்டை உரிமை சொத்தாக அடைந்தார். முடிவில்லாத அரசின் அரியணையை தாவீது தம் இரக்கத்தால் உரிமையாக்கி கொண்டார். எலியா திருச்சட்டத்தின் பால் பற்றார்வம் கொண்டிருந்ததால் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ள பெற்றார். அனனியா, அசிரியா, மிசாவேல் ஆகியோர் தங்கள் பற்றுறுதியால் தீயினின்று காப்பாற்ற பெற்றார்கள். தானியேல் தமது மாசின்மையால் சிங்கத்தின் பிடியினின்று விடுவிக்க பெற்றார். இவ்வாறே கடவுளை நம்பினோர் ஆற்றலில் சிறந்தோங்குவர் என்பதை ஒவ்வொரு தலைமுறையிலிருந்தும் கற்றுக்கொள்ளுங்கள். தீவினை புரியும் மனிதனின் சொல்லுக்கு அஞ்சாதீர்கள். ஏனெனில் அவனது பெருமை கழிவு பொருளாக மாறும், புழுவுக்கு இரையாகும். அவன் இன்று உயர்த்தப்படுவான், நாளை அடையாளம் இன்றி போய்விடுவான். ஏனெனில் தான் உண்டான புழுதிக்கே திரும்பி விடுவான். அவனுடைய திட்டங்கள் ஒளிந்து போகும். என் மக்களை, நீங்கள் திருச்சட்டத்தை கடைபிடிப்பதில் மன உறுதியும் வலிமையும் கொண்டிருங்கள். ஏனெனில் அதனால் மாட்சி அடைவீர்கள். உங்கள் சகோதரனாகிய சிமியோன் அறிவு கூர்மை படைத்தவன் என்பதை நான் அறிவேன். அவனுக்கு எப்பொழுதும் செவி சாயுங்கள். அவன் உங்களுக்கு தந்தையாக இருப்பான். இளமை முதல் வலிமையும் துணிவும் கொண்டவனாகிய யூத மக்கபே உங்களுக்கு படைத்தலைவனாயிருந்து பகைவர்களை எதிர்த்து போர் புரிவான். திருச்சட்டத்தின்படி நடக்கிறவர்கள் எல்லோரையும் உங்களோடு ஒன்று சேர்த்து உங்கள் மக்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்காக பகைவர்களை பழிவாங்குங்கள். வேற்றினத்தார் உங்களுக்கு செய்ததை அவர்களுக்கு திருப்பி செய்யுங்கள். திருச்சட்டத்தின் கட்டளைகளை கடைப்பிடியுங்கள் என்று அறிவுரை கூறினார். இவ்வாறு சொல்லி மதத்தியா அவர்களுக்கு ஆசி வழங்கிய பின் தம் மூதாதையரோடு துயில் கொண்டார். அவர் 126ஆம் ஆண்டு இறந்தார். மோதாயின் நகரில் இருந்த தம் மூதாதையரின் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார். இஸ்ரேலர் அனைவரும் அவருக்காக பெரிதும் துயரம் கொண்டாடினர். 3ஆம் அதிகாரம். யூத மக்கபேயின் தலைமை. யூதாவின் புகழ்ச்சி. மதத்தியாவுக்கு பின் அவருடைய மகன் மக்கபே என்று அழைக்கப்பெற்ற யூத தலைமை ஏற்றார். அவருடைய சகோதரர்கள் அவருடைய தந்தையோடு சேர்ந்திருந்த எல்லோரும் அவருக்கு துணை நின்று இஸ்ரேலுக்காக மகிழ்ச்சியோடு போர் புரிந்தார்கள். அவர் தம் மக்களின் பெருமையை பரவ செய்தார். அரக்கனை போல மார்பு கவசம் அணிந்தார். படைக்கலங்கள் தாங்கி போர்கள் புரிந்தார். தம் ஆளால் பாசறையை பாதுகாத்தார். அவர் தம் செயல்களில் சிங்கத்திற்கு ஒப்பானார். இறைக்காக முழங்கும் சிங்கக்குட்டி போலானார். அவர் நெறிகட்டவர்களை தேடி துரத்தினார். தம் மக்களை வதைத்தவர்களை தீக்கிரையாக்கினார். நெறியட்டோர் அவருக்கு அஞ்சி பின் வாங்கினர். தீவினை புரிவோர் அனைவரும் குழப்பமடைந்தனர். அவரது கைவன்மையால் மக்களுக்கு விடுதலை கிட்டியது. அவர் பல மன்னர்களுக்கு இன்னல் வருவித்தார். யாக்கோபுக்கு இன்பம் அளித்தான். அவரது நினைவு என்றும் வாழ்த்த பெறும். யூதேயாவின் நகரங்களுக்கு சென்று இறை பற்றில்லாதோரை அழித்தொழித்தார்.
இஸ்ரேல் மீது வந்துற்ற பேரிடரை அகற்றினார். நிலத்தின் கடையெல்லை வரை அவருடைய பெயர் விளங்கிற்று. அழிந்து கொண்டிருந்தவர்களை ஒன்று சேர்த்தார். யூதாவின் தொடக்க வெற்றிகள். அப்போது அப்பல்லோனான இஸ்ரேலரை எதிர்த்து போரிடுவதற்காக வேற்றினத்தாரையும் சமாரியாவில் இருந்து பெரும்படையை ஒன்று திரட்டினான். அதை அறிந்த யூதா போர் முனையில் அவனை சந்திக்க சென்றான். அவனை முறியடித்து கொன்றார். பலர் வெட்டுண்டு வீழ்ந்தனர். என்சியோர் தப்பி ஓடினர். யூதாவும் அவருடைய ஆட்களும் கொள்ளை பொருட்களை கைப்பற்றினார்கள். அப்பல்லோனின் வாளை யூதா எடுத்து கொண்டார். அதை கொண்டே தாம் வாழ்நாளெல்லாம் போர் புரிந்தார். யூதா தம்மோடு ஒரு பெருங்கூட்டத்தை திரட்டியிருந்தார் என்றும் அவரோடு சேர்ந்து போர் புரிந்து வந்த பற்றுறுதியாளர் கூட்டம் ஒன்று அவரோடு இருந்தது என்றும் சிரியாவின் படைத்தலைவனான சேரோன் கேள்வியுற்றான். அவன் மன்னரின் கட்டளை இகழ்ந்து யூதாவையும் அவனுடைய ஆட்களை எதிர்த்து போரிடுவதன் மூலம் எனக்கென்று பெயர் தேடிக்கொள்வேன், பேரரசில் பெருமை பெறுவேன் என்று சொல்லி கொண்டான். இஸ்ரேல் மக்களை பழி வாங்குவதற்காக தனக்கு துணை செய்யும் பொருட்டு வலிமையுள்ள இறைப்பற்றில்லாதோர் படையை திரட்டி சென்றனர். அவன் பெத்கோரனுக்கு ஏறி செல்லும் வழியை நெருங்கிய பொழுது யூதா சிறு கூட்டத்தோடு அவனை போர் முனையில் சந்திக்க சென்றார். படை ஒன்று தங்களை எதிர்த்து வருவதை கண்டபோது யூதாவின் ஆட்கள் சிலராயிருக்கும் நாம் இவ்வளவு வலிமை மிக்க திரளான கூட்டத்தை எவ்வாறு எதிர்த்து போரிடக்கூடும்? மேலும் இன்று நாம் ஒன்றும் உண்ணாததால் சோர்ந்திருக்கிறோமே என்று அவரிடம் கூறினார். அதற்கு யூதா, சிலர் கையில் பலர் அகப்பட்டு கொள்வது எளிது. பலரால் காப்பாற்றப்படுவதற்கும் சிலரால் காப்பாற்றப்படுவதற்கும் விண்ணக இறைவன் முன்னிலையில் எத்தகைய வேறுபாடும் இல்லை. ஏனெனில் போரில் வெற்றி என்பது படையின் எண்ணிக்கையை சார்ந்ததல்ல, விண்ணக இறைவனிடமிருந்து வரும் வலிமையை சார்ந்ததே. இருமாப்பும் நெறிகேட்டையும் கொண்டே நம் எதிரிகள் நம்மையும் நம் மனைவி மக்களையும் அழிக்கவும் நம்மை கொள்ளையடிக்கவும் வருகிறார்கள். நாமோ நம் உயிருக்காகவும் சட்டங்களுக்காகவும் போராடுகிறோம். நம் கண் முன்னால் கடவுளை அவர்களை நசுக்குவார். எனவே நீங்கள் அவர்களுக்கு அஞ்சாதீர்கள் என்று சொல்லி ஊக்கம் அளித்தார். யூதா பேசி முடித்ததும் சேரோன் மீதுமா அவனுடைய படைகள் மீதும் திடீரென பாய்ந்து தாக்கி அவர்களை அழித்தார். பெத்கோரனிலிருந்து இறங்கி செல்லும் வழியில் சமவெளி வரை யூதா அவர்களை துரத்தி செல்ல அவர்கள் 800 பேர் மடிந்தனர். எஞ்சியோர் பெலிஸ்தியரின் நாட்டுக்கு தப்பி ஓடினர். யூதாவுக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் பகைவர் அஞ்சினர். சுற்றிலும் இருந்த பிற இனத்தார் நடுநடுங்கினர். யூதாவின் புகழ் மன்னனுக்கு எட்டியது. பிற இனத்தார் அனைவரும் அவருடைய போர்களை பற்றி பேசி வந்தனர். லீசியா ஆளுதனாதல். அந்நியோக்கு மன்னன் இவற்றை கேள்வியுற்ற போது கடும் சீற்றமுற்றான். ஆள் அனுப்பி தன் பேரரசில் இருந்த வீரர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து வலிமை மிக்க படை ஒன்றை திரட்டினான். தன் கருவூலத்தை திறந்து தன் படை வீரர்களுக்கு ஓராண்டு ஊதியத்தை அளித்து எதற்கும் ஆயத்தமாக இருக்கும்படி கட்டளையிட்டான். இதனால் தன் கருவூலத்தில் இருந்த நிதியெல்லாம் செலவழிந்து விட கண்டான். மேலும் நாட்டிலிருந்து வரவேண்டிய வருமானம் குறைந்து போயிற்று. ஏனெனில் பண்டு தொட்டு நிலவி வந்த பழக்க வழக்கங்களை மாற்றியிருந்ததால் நாட்டில் பிளவும் பெருந்துயரவும் நிலவின. முன்பு சில வேளைகளில் நடந்தது போல தன் சொந்த செலவுகளுக்கும் தனக்கு முன்பிருந்த மன்னர்களை விட தாராளமாக தான் கொண்டு வந்த நன்கொடைகளுக்கும் போதுமான நிதி இல்லாமல் போகலாம் என்று அவன் அஞ்சினான். அவன் பெரிதும் கலக்கமுற்றான். ஆகவே பாரசீக நாட்டிற்கு சென்று மாநிலங்கள் செலுத்த வேண்டிய வரியை தண்டவும் திரளான பணம் திரட்டவும் திட்டமிட்டான். யூப்ரதீசு போராறு தொடங்கி எகிப்து எல்லை வரை உள்ள பகுதியில் அரசு அலுவலர்களை மேற்பார்வையிடும் பொறுப்பினை உயர்குடிமகனும் அரச குல தோன்றனுமான லீசியாவுக்கு வழங்கினான். தாம் திரும்பும் வரை தன் மகன் அந்நியோக்கியை பேணி வளர்க்க அவனுக்கு கட்டளையிட்டான். தன் படைகளில் பாதியையும் யானைகளை அவனிடம் ஒப்படைத்தான். தான் திட்டமிட்டிருந்த அனைத்தையும், குறிப்பாக யூதேயா எருசலேம் குடிகள் பற்றிய தனது திட்டத்தையும் செயல்படுத்த அவனுக்கு ஆணையிட்டான். இஸ்ரேலின் வலிமையும் எருசலேமில் எஞ்சியிருந்தவர்களை அழித்தொழிக்கவும் அவர்களது நினைவை அவ்விடத்திலிருந்து துரத்தி விடவும் படைகளை அவர்களுக்கு எதிராக அனுப்புமாறு அவனை பணித்தான். அவர்களுடைய நாடெங்கும் அயல் நாட்டியோரை குடியேற்றி அவர்களுக்கு நிலத்தை பங்கிட்டு கொடுக்கவும் அவனுக்கு ஆணை பிறப்பித்தான். எஞ்சியிருந்த பாதி படையை மன்னன் நடத்தி கொண்டு தன் தலைநகரான அந்நியோக்கியை விட்டு 147ஆம் ஆண்டு புறப்பட்டான். யூப்ரதீசு பேராற்றை கடந்து மலைப்பகுதிகள் வழியாக சென்றான். யூதேயாவின் வெற்றிகள். மன்னனுடைய நண்பர்கள் வலிமை வாய்ந்தவர்களான தொரிமேனின் மகன் தாலமியையும் நிக்னோரையும் கோர்கியாவையும் லீசியா தெரிந்து கொண்டான். 40,000 காலால் படையினரையும் 7,000 குதிரை படையினரையும் அவர்கள் பொறுப்பில் ஒப்படைத்தான். யூதேயா நாட்டிற்குள் சென்று மன்னனின் கட்டளைப்படி அதை அழித்தொழிக்குமாறு
அவர்களை அனுப்பி வைத்தான். அவ்வாறே அவர்களும் தங்கள் முழு படையோடு புறப்பட்டு சென்று எம்மாவுக்கு அருகே இருந்த சமவெளியை அடைந்து அங்கு பாசறை அமைத்தார்கள். சிரியா பெலிஸ்தியா நாட்டு படைகளும் அவர்களோடு சேர்ந்து கொண்டனர். அப்பகுதி வியாபாரிகள் அவர்களது புகழை பற்றி கேள்விப்பட்டு இஸ்ரேல் மக்களை அடிமைகளாய் வாங்குவதற்காக திரளான வெள்ளியையும் பொன்னையும் சங்கிலிகளை எடுத்துக்கொண்டு பாசறைக்கு வந்தார்கள். இடர்பாடுகள் பெருகுவதை எதிரி படைகள் தங்கள் நாட்டின் எல்லையில் பாசறை அமைத்திருப்பதையும் யூதாவும் அவருடைய சகோதரர்களும் கண்டார்கள். மக்களை அடியோடு அழித்தொழிக்க மன்னன் கொடுத்திருந்த கட்டளை அறிய வந்தார்கள். அவர்கள் ஒருவர் மற்றவரை நோக்கி, நம் மக்களின் அழிவு நிலையை நீக்கி முன்னைய நிலைக்கு அவர்களை உயர்த்துவோம், நம் மக்களுக்காக திருவுறைவிடத்துக்காகவும் போர் புரிவோம் என்று சொல்லி கொண்டார்கள். அப்போது போருக்கான ஏற்பாடுகளை செய்யவும் கடவுளை வேண்டவும் அவருடைய இரக்கத்தையும் பரிவையும் காட்டுமாறு மன்றாடவும் அவர்கள் கூட்டமாய் ஒன்று சேர்ந்தார்கள். எருசலேம் குடியிருப்பாரற்று பாலை நிலம் போல மாறினது. அதன் பிள்ளைகள் ஒருவரும் உள்ளே போகவோ வெளியே வரவோ இல்லை. திருவுறைவிட காலால் மிதிக்கப்பட்டது. அயல் நாட்டார் கோட்டையை கைப்பற்றியிருந்தனர். அது வேற்றினத்தாரின் உறைவிடமானது. யாக்கோபின் மகிழ்ச்சி பறிக்கப்பட்டது. அங்கு சூழலும் யாழும் ஒலிக்கவில்லை, குழலும் யாழும் ஒலிக்கவில்லை. இஸ்ரேலர் எல்லோரும் சேர்ந்து எருசலேமுக்கு எதிரில் இருந்த மிஸ்பாவுக்கு சென்றார்கள். ஏனெனில் அவர்களுக்கு முற்காலத்தில் வேண்டுதல் செய்யும் இடம் ஒன்று அங்கிருந்தது. அன்று அவர்கள் நோன்பிருந்து சாக்குடை உடுத்தி தலை மீது சாம்பலை தூவி தங்கள் ஆடைகளை கிழித்து கொண்டார்கள். வேற்றினத்தார் தங்கள் தெய்வ சிலைகளிடமிருந்து இறை திட்டத்தை அறிந்து கொள்ள முயல்வர். ஆனால் இஸ்ரேலர் திருச்சட்ட நூலிலிருந்து அதை அறிந்து கொள்வார். குருக்களின் உடைகள், முதற்பலன்கள், 1/10 ஆகியவற்றை இஸ்ரேலர் கொண்டு வந்தனர். தங்கள் நேர்ச்சை காலத்தை முடித்துவிட்ட நாசீர்களை அழைத்து வந்தனர். எண்ணகரைவனை நோக்கி உரத்த குரல் எழுப்பி, இவர்களை வைத்து என்ன செய்வோம்? இவர்களை எவ்விடம் கூட்டி செல்வோம்? திருவுறைவிடம் மிதிக்கப்பட்டு தீட்டுப்பட்டது. குருக்கள் துயரத்தில் மூழ்கி சிறுமி அடைந்துள்ளார்கள். பிற இனத்தார் எங்களை அழித்தொழிக்க எங்களுக்கு எதிராக இப்போது கூடி வந்துள்ளனர். அவர்கள் எங்களுக்கு எதிராக செய்துள்ள சூழ்ச்சிகளை நீர் அறிவீர். நீர் எங்களுக்கு உதவி புரியாவிடில் நாங்கள் அவர்களை எவ்வாறு எதிர்த்து நிற்க முடியும் என்று மன்றாடினர். பின்னர் எக்காலம் முழக்கி உரத்த குரலில் எழுப்பினர். அதன் பின் மக்களை வழிநடத்த 1000 தலைவர்கள், 100 தலைவர்கள், 50 தலைவர்கள், 11 தலைவர்கள் ஆகியோரை யூதா ஏற்படுத்தினர். வீடு கட்டுவோர், மனம் புரிவோர், திராட்சை பயிரிடுவோர், கோழைகள் ஆகியோர் திருச்சட்டத்தின்படி அவரவர் தம் வீடுகளுக்கு திரும்ப வேண்டும் என்று கட்டளையிட்டார். பிறகு அவர்கள் இடம்பெயர்ந்து எம்மாவுக்கு தென்புறத்தில் பாசறை அமைத்தார்கள். அப்போது யூதா, படைக்கலம் ஏந்துங்கள், துணிவு கொள்ளுங்கள், நம்மையே நமது திருவுறைவிடத்தை அழைப்பதற்காக நம்மை எதிர்க்க திரண்டு வந்துள்ள இந்த பிற இனத்தாரோடு போர் புரிய நாளை காலையில் ஆயத்தமாயிருங்கள். ஏனெனில் நம் மக்களுக்கு நமது திருவுறைவிடத்திற்கு நேர்ந்துள்ள கேடுகளை காண்பதை விட நாம் போரில் மடிவதே நலம். ஆனால் விண்ணக இறைவனின் திருவிழம் எதுவோ அதுவே நிறைவேறட்டும் என்றான். 4ஆம் அதிகாரம். கோர்கியாவின் தோல்வி. கோர்கியா 5000 காலால் படையினரையும் தேர்ந்தெடுத்த 1000 குதிரைகளையும் கூட்டி சேர்த்தான். அப்படை இரவில் புறப்பட்டு யூதர்களுடைய பாசறை மீது பாய்ந்து திடீரென்று அதை தாக்க சென்றது. கோட்டையில் இருந்தவர்கள் கோர்கியாவுக்கு வழிகாட்டினார்கள். இதை கேள்வியுற்று யூதா தம் படை வீரர்களோடு எம்மாவில் இருந்த மன்னனின் படையை தாக்க சென்றான். அப்போது அப்படை பாசறைக்கு வெளியே சிதறி இருந்தது. கோர்கியா இரவில் யூதாவின் பாசறைக்கு வந்து ஒருவரையும் காணாமல் அவர்களை மலையில் தேடினான். இவர்கள் நம்மை கண்டு ஓடிவிட்டார்கள் என்று சொன்னான். பொழுது விடிந்த போது 3000 ஆட்களோடு யூதா சமவெளியில் காணப்பட்டார். அவருடைய போர்க்கவசமும் இல்லை, வாளும் இல்லை. பிற இனத்தார் தங்களது பாசறை அரண் செய்து வலிமைப்படுத்தியிருந்தனர் என்றும் போருக்கு பயிற்சி பெற்ற குதிரை வீரர்கள் அதை சுற்றி காவல் புரிந்தார்கள் என்றும் யூதா கண்டார். யூதா தம்மோடு இருந்தவர்களை நோக்கி, அவர்களின் எண்ணிக்கையை கண்டு அஞ்சாதீர்கள், அவர்கள் தாக்குவதைக் கண்டு கலங்காதீர்கள். பார்வோன் தன் படையோடு நம் மூதாதையரை துரத்தி வந்தபோது அவர்கள் எவ்வாறு செங்கடலில் காப்பாற்றப்பட்டார்கள் என்பதை எண்ணி பாருங்கள். இப்போது விண்ணக இறைவனை துணைக்கு அழைப்போம். ஆண்டவர் நம்மீது அன்பு செலுத்தி நம் மூதாதையரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து இந்த படையை நம் கண்முன் இன்று முறியடிப்பாரா என பார்ப்போம். இஸ்ரேலை மீட்டு காப்பாற்றுகிறவர் ஒருவர் இருக்கிறார் என பிற இனத்தார் அனைவரும் அப்போது அறிந்து கொள்வார் என்றான். அயல் நாட்டார் தலை நிமிர்ந்து பார்த்தபோது யூதர்கள் தங்களை எதிர்த்து வர கண்டனர். உடனே போர் தொடுக்க தங்கள் பாசறை நின்று புறப்பட்டனர். யூதாவோடு இருந்தவர்களை எக்காலம் முழங்கி போர் தொடுத்தார்கள். பிற இனத்தார் முறியடிக்கப்பட்டு சமவெளிக்கு தப்பி ஓடினர்.
பின்னணி படையினர் எல்லோரும் வாளுக்கு இரையாயினர். மற்றவர்களை கசாரே வரையிலும் இது மோசேயாவின் சமவெளிகள் வரையிலும் ஆசோத்து யாம்னியா வரையிலும் துரத்தி சென்றார்கள். அவர்களும் 3000 பேர் மடிந்தனர். அவர்களை துரத்துவதை நிறுத்திவிட்டு யூதாவும் அவருடைய படை வீரர்களும் திரும்பி வந்தார்கள். அவர் மக்களை நோக்கி, கொள்ளை பொருட்கள் மீது பேரால்வல் கொள்ள வேண்டும். போர் இன்னும் முடியவில்லை. கோர்கியாவும் அவனுடைய படைகளுக்கு நமக்கு அருகிலேயே மலையில் இருக்கிறார்கள். இப்போது நம் பகைவர்களை எதிர்த்து நின்று போர் செய்யுங்கள். பிறகு துணிவோடு கொள்ளை பொருட்களை எடுத்து செல்லலாம் என்றார். யூதா பேசிக் கொண்டிருந்த போதே பிற இனத்தாரின் படையில் ஒரு பகுதியினர் கீழ் நோக்கி பார்த்த வண்ணம் மலை மீது காணப்பட்டனர். அவர்கள் தங்களின் படைகள் துரத்தி அடிக்கப்பட்டதையும் தங்களின் பாசறை தீப்பற்றி எரிந்து கொண்டிருப்பதையும் கண்டார்கள். அங்கு காணப்பட்ட புகையால் நடந்ததை உணர்ந்து கொண்டார்கள். அவர்கள் இதை பார்த்த பொழுது பெரிதும் அஞ்சினார்கள். சமவெளியில் யூதாவின் படை போருக்கு அணிவகுத்து நின்றதையும் கண்டபோது அவர்கள் எல்லோரும் பெலிஸ்தியரின் நாட்டுக்கு ஓடிப்போனார்கள். யூதா அவர்களில் பாசறை கொள்ளையிடுவதற்கு திரும்பி வந்தார். அவருடைய வீரர்கள் மிகுதியான பொன், வெள்ளி, நீல, கருசிவப்பு நிறமுடைய ஆடைகள், பெரும் செல்வம் ஆகியவற்றை கைப்பற்றினார்கள். ஆண்டவர் நல்லவர், அவரது இரக்கம் என்றென்று நிலைத்துள்ளது என்று பாடி விண்ணக இறைவனை போற்றிய வண்ணம் தங்களது பாசறைக்கு திரும்பினார்கள். இவ்வாறு அன்று இஸ்ரேலுக்கு பெரும் மீட்பு கிடைத்தது. லீசியாவின் தோல்வி. அயல் நாட்டவரும் தப்பியவர்கள் வந்து நடந்த யாவற்றையும் லீசியாவிடம் அறிவித்தார்கள். அவன் அவற்றை கேள்வியுற்று மன குழம்பி ஊக்கமிழந்தான். ஏனெனில் தான் எண்ணியவாறு இஸ்ரேலுக்கு நடவாமலும் மன்னன் தனக்கு கட்டளையிட்டவாறு நிறைவேறாமலும் போயிற்று. அடுத்த ஆண்டு லீசியா அவர்களை முறியடிக்க 60,000 தேர்ந்தெடுத்த காலார் படையினரையும் 5,000 குதிரை படையினரையும் திரட்டினான். அவர்கள் இது மேயா நாட்டுக்கு வந்து பெத்சூலில் பாசறை அமைக்கவே யூதாவும் 10,000 வீரர்களோடு அவர்களை எதிர்த்து வந்தான். பகைவருடைய படை வலிமை மிக்கதாய் இருக்க கண்ட யூத கடவுளை நோக்கி, இஸ்ரேலின் மீட்பரை போற்றி உமடியாராகிய தாவீதின் கைவன்மையால் வலியோனுடைய தாக்குதலை நீர் அடக்கினீர். சவுலின் மகன் யோனத்தானும் அவருடைய படைக்கலம் சுமப்போரும் பெலிஸ்தியருடைய படைகளை முறியடிக்க செய்தீர். அதேபோல் இந்த பகைவரின் படையை மக்களாகிய இஸ்ரேலின் கையில் சிக்க வைத்திடும். தங்கள் படை குதிரை வீரர்கள் பொருட்டு அவர்கள் நாணமடைய செய்திடும். அவர்களிடத்தில் கோழைத்தனத்தை ஊட்டி அவர்களின் வலிமை திமிரை அடக்கிடும். தங்களது அழிவு கண்டு அவர்களை அஞ்சி நடுங்க செய்திடும். உம்மீது அன்பு செலுத்தவர்களுடைய வாளால் அவர்களை அழித்துவிடும். உமது பெயரை அறியவும் யாவரும் புகழ் பாக்களாலுமே போற்று செய்திடும் என்று மன்றாடினர். இரு படைகளும் போரிட்டு கொண்டன. நேருக்கு நேர் போரிட்டதில் லீசியாவின் படையில் 5,000 பேர் மடிந்தனர். தன் படையினர் நிலை குலைந்து ஓடினதையும் யூதாவோடு இருந்தவர்கள் துணிவு கொண்டிருந்ததையும் அவர்கள் வாழவோ புகழோடு மாளவோ ஆயத்தமாய் இருந்ததையும் கண்ட லீசியா அநோக்கிய நகருக்கு சென்று முன்னிலும் திரளான படையோடு யூதாவை மீண்டும் தாக்கி கூலி படையினரை சேர்த்தான். கோவில் தூய்மைப்பாடு. யூதாவும் அவருடைய சகோதரர்களும் நம் பகைவர்கள் முறியடிக்கப்பட்டார்கள். இப்போது நாம் புறப்பட்டு போய் திருவுறைவிடத்தை தூய்மைப்படுத்தி மீண்டும் கடவுளுக்கு உரித்தாக்குவோம் என்றார்கள். எனவே படை வீரர்கள் எல்லோரும் சேர்ந்து சீயோன் மலைக்கு ஏறி சென்றார்கள். திருவுறைவிடம் பாழடைந்திருந்ததையும் பலிபீடம் தீட்டுப்படுத்தி கிடந்ததையும் கதவுகள் தீக்கிரையானதையும் காட்டிலும் மலையிலும் இருப்பது போல முற்றங்களில் முட்செடிகள் அடர்ந்திருப்பதையும் குருக்களுடைய அறைகள் இடிப்பட்டு கிடந்ததையும் அவர்கள் கண்டார்கள். தங்கள் ஆடைகளை கிழித்து கொண்டு பெரிதும் அழுது புலம்பி தங்கள் மீது சாம்பலை தூவி கொண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்தார்கள். எக்காலத்தால் அடையாள ஒலி எழுப்பியது விண்ணக இறைவனை நோக்கி மன்றாடினார்கள். தாம் தூய இடத்தை தூய்மைப்படுத்தும் வரை கோட்டையில் இருந்தவர்களோடு போர் புரியும்படி யூதா சிலரை ஒதுக்கி வைத்தான். திருச்சட்டத்தின் மீது பற்று கொண்டிருந்த குற்றமற்ற குருக்களை தேடிக்கொண்டான். அவர்கள் திருவுறைவிடத்தை தூய்மைப்படுத்தி தீட்டுப்பட்ட கற்களை அழுக்கடிந்த இடத்தில் எழுந்து விட்டார்கள். தீட்டுப்பட்ட எரிபலி பீடத்தை என்ன செய்வது என்று அவர்கள் கலந்து ஆலோசித்தார்கள். அதை வேற்றினத்தார் தீட்டுப்படுத்தி இருந்ததால் தங்களுக்கு தொடர்ந்து இகழ்ச்சியாயிராதவாறு அதை இடித்து விட வேண்டும் என்று நல்ல முடிவுக்கு வந்தார்கள். அவ்வாறே அதனை இடித்து விட்டார்கள். அக்கற்களை என்ன செய்வது என்று அறிவிக்க ஓர் இறைவாக்கினர் தோன்றும் வரை அவற்றை கோவில் மலையில் தகுந்தோர் இடத்தில் குவித்து வைத்தார்கள். திருச்சட்டப்படி முழு கற்களை கொண்டு முன்பிருந்த வண்ணம் புதிய பலிபீடத்தை கட்டினார்கள். தூயகத்தையும் கோவில் உட்பகுதிகளையும் பழுது பார்த்தார்கள். முற்றங்களையும் தூய்மைப்படுத்தினார்கள். தூய கலன்களை புதிதாக செய்தார்கள். விளக்கு தண்டையும் தூப பீடத்தையும் காணிக்கை அப்ப மேசையும் கோவிலுக்குள் கொண்டு வந்தார்கள். பீடத்தின் மீது சாம்பிராணியை புகைத்து தண்டின் மீது இருந்த விளக்குகளை ஏற்றியதும் கோவில் உலர்ந்தது.
மோசே மீது அப்பங்களை வைத்து திரைகளை தொங்க விட்டார்கள். இவ்வாறு தாங்கள் மேற்கொண்ட வேலைகளை எல்லாம் செய்து முடித்தார்கள். 148ஆம் ஆண்டு கிஸ்லேவ் மாதமாகிய 9ஆம் மாதம் 25ஆம் நாள் விடியற் காலையில் அவர்கள் எழுந்திருந்து தாங்கள் எழுப்பியிருந்த புதிய எரிபலி பீடத்தின் மீது திருச்சட்டப்படி பலி ஒப்பு கொடுத்தார்கள். வேற்றினத்தார் பலிபீடத்தை தீட்டுப்படுத்தியிருந்த அதே காலத்தில் அதே நாளில் அது மீண்டும் அர்ப்பணிக்கப்பட்டது. அப்பொழுது பாடல்களும் நரம்பிசை கருவிகளும் யாழ்களும் கைத்தாளங்களும் முழங்கின. எல்லா மக்களும் குப்புற விழுந்து தங்களுக்கு வெற்றியளித்த விண்ணக இறைவனை வழிபட்டு வாழ்த்தினார்கள். பலிபீட அர்ப்பணிப்பு விழாவை 8 நாள் கொண்டாடி மகிழ்ச்சியோடு எரிபலிகளை செலுத்தினார்கள். நல்லறவு பலியும் நன்றி படையலும் ஒப்பு கொடுத்தார்கள். பொன்முடிகளாலும் குமிழ்களாலும் கோவிலின் முகப்பை அணி செய்து வாயில்களையும் அறைகளையும் புதுப்பித்து கதவுகளை மாட்டினார்கள். மக்கள் நடுவே மிகுந்த அக்களிப்பு நிலவியது. வேற்றினத்தாரின் பழிச்சொல் நீங்கியது. ஆண்டுதோறும் குறிப்பிட்ட காலத்தில், அதாவது கிஸ்லேவ் மாதம் 25ஆம் நாள் முதல் 8 நாள் வரை அக்களிப்போடு அகமகிழ்வோடும் பலியிட அர்ப்பணிப்பு விழாவை கொண்டாட யூதாவும் அவருடைய சகோதரர்களும் இஸ்ரேல் சபையார் அனைவரும் முடிவு செய்தார்கள். முன்பு போல வேற்றினத்தார் உள்ளே சென்று தீட்டுப்படுத்தாதவாறு அவர்கள் சீயோன் மலையை சுற்றிலும் உயர்ந்த மதில்களையும் உறுதியான காவல் மாடங்களை அப்போது எழுப்பினார்கள். 7 காவற்படை ஒன்றை யூதா அங்கு நிறுத்தினார். இது மேயாவுக்கு எதிரே இஸ்ரேல் மக்கள் கோட்டையாக விளங்கும்படி பெசூரையும் வழிப்படுத்தினார். ஆமேன். God bless you.